guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு girl transformation வீடியோ தான் பார்க்க போறோம். பேசிக்கா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அத பத்தின ஒரு அவேர்னஸ் 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு கேட்டா क्वेश्चन மார்க் தான். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்கா அந்த ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வரும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து இப்படிலாம் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். டாப் டு பாட்டம், அதாவது ஹெட் டு டோ என்னெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா உங்களை நீங்கள் ஒரு எலைட்டாக காட்டிக்க முடியும். அண்ட் உங்களோட சின்ன சின்ன ட்ராபேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணி உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வர அளவுக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களை க்ரூம்டாக காமிச்சிக்க முடியும் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் உங்கள் காலேஜில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் வைஸாக வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேர். உங்களோட ஹேரை வந்து எப்படி நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரீயாக ரொம்ப வந்து க்ரூம்டாக காமிச்சிக்க முடியும் உங்களோட ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் டியூஷன் எங்கே போகிறீங்களோ உங்களோட ஹேரை பேசிக்காக நீங்கள் ஒரு போகிற இடத்துக்கு எப்படி வந்து க்ரூம்டாக காமிச்சிக்க முடியும். ஏன்னா உங்களோட ஃபேஸ் வந்து எப்படி அழகாக இருக்குன்றதுக்கு உங்களோட ஹேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த வகையில் ஹேர் ஆயிலிங். யாராவது உங்ககிட்ட வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா ஹேரோட மாய்ஸ்சர் கண்டென்ட்ல ஹேர் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. உங்களுக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்குது, நீங்கள் ஸ்கூல் போகாத டைமில், வீட்டில் இருக்கிற டைமில், இல்லை வெளியே எங்கேயுமே போகலை, இல்லை ஓவர் நைட் ஹேர் ஆயில் உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் ஹேர் ஆயில் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்குது, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குன்றப்போ நீங்கள் வந்து ஓவர் நைட் ஹேர் ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் ஆயிலிங் மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் குளிக்க போகணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட ஹேர் வாஷ் மெத்தட். ஸோ எப்போவுமே 2 ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒன்று ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. தலையில் எப்போவுமே ஏதாவது பெயின் இல்லை வந்து டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அதை கையோட எப்படி வந்து அழிக்கணும் அப்படின்றதுல நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பெயின் மருந்து இருக்கும், அது ஷாம்பு இருக்கும், அதை ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே அது ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும். அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப்லாம் இருந்ததுன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஐயா ஹேர் கூட சரியாக மெயின்டைன் பண்ணலை, சரியாக வாஷ் பண்ணாமல் டர்ட்னால டேண்ட்ரஃப் வருது, பெயின் வருதுன்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேரை பயங்கரமாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் ஹேர் ஹெல்த், ஸ்கேல்ப் ஹெல்த்தை பொறுத்து அந்த ஒரு பியூட்டி உங்களோட ஃபேஸ்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுனால பி கேர்ஃபுல் வித் யோர் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கூட இருக்கலாம், அதை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலர் டேஸில் ஒரு நல்ல ஸ்மூத் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாம்பு, அது டவ்வாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸுமியாக இருக்கலாம், லோரியலாக இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் லோரியல் ஷாம்பு ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளூ கலர் பாட்டில் நாங்கள் ஆட் பண்ணுற பாருங்க, அந்த ஷாம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிஷனர் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்களோட ஹேர் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும்னா ஓகே. ஸோ கண்டிஷனர் வந்து கண்டிப்பாக வந்து ஐ வில் ரெக்கமெண்ட். பட் இஃப் நாட் பாசிபிள் ஆர் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், தட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் எ கம்பல்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அழகான நல்ல ஒரு லென்த்தில் போடுற மாதிரி ஒரு ஹேர் சீரம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஹேர் சீரம் வாங்கிக்கோங்க. ஹேர் வந்து ஒரு டேம்பாக வெட்டாக இருக்கும்போதே அந்த ஹேர் சீரமை ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 2 to 3 ட்ராப் போட்டு நல்லா கையில் தேய்ச்சிட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஹேரை விட்டுட்டு ரோட்டில் போகாமல் ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வெளியே எங்கேயாச்சும் போகும்போது ஹேரை வந்து செக்யூராக ப்ரைட் பண்ணிக்கலாம், இல்லை கிளிப் போட்டுக்கலாம், இல்லை கொண்டை போட்டுக்கலாம், ஏதாவது போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வெளியே பைக்கில் போங்க. இல்லை நீங்கள் ஹேர் இப்படியே விட்டு போனீங்கன்னா நீங்கள் சீரம் அப்ளை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் ஃப்ரிஸ் ஆகி ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அண்ட் பார்க்கவும் நல்லா இருக்காது. இதுக்கு நீங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹேரை ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்டர்லேயே வேவியாக வேவி, கேர்லியாக கேர்லி, ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட், எது எப்படி இருக்கோ அப்படியே வச்சு உங்களோட ஹேரோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஹேர் கேரை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும்னா என்னோட சேனலில் நிறையா இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸ்டெப் வந்து ஐப்ரோ. நீங்கள் உங்கள் மேக்கப் எது பண்ணலனாலுமே ஜஸ்ட் ஐப்ரோவை ட்ரிம் பண்ணுறது மூலியமாவோ இல்லை லைட்டாக ஐப்ரோ யூஸ் பண்ணுறது மூலியமாவோ உங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகும். நீங்கள் ஃபேஸில் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஐப்ரோ மட்டும் போட்டாலே உங்களோட லுக் வந்து லைட்டாக கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ மேக்கப்பில் ஐப்ரோ இஸ் மஸ்ட். அதே ஐப்ரோ உங்களோட லுக்கை வந்து பயங்கரமாக கெடுக்கவும் செய்யும் அண்ட் பயங்கரமாக வந்து என்ஹான்ஸும் பண்ணும். ஸோ அதை நீங்கள் பார்த்து, இப்போ உங்களுக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப அதிகமாக டென்ஸாக இருக்குன்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கார்ட்டூன் சேனலில் வர மாதிரி சின்சான் மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் பவுடர் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணிங்க, பவுடர் ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் ப்ரிஃபர்
ஆல்வேஸ் ஐப்ரோ பேலட். ஸோ நான் எப்பவுமே பவுடர் பேலட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும். ஐப்ரோ பென்சில்ன்றப்போ கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் ஐப்ரோ. இல்லை உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஐப்ரோலாம் போட தேவையில்லைன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணி உங்களோட ஐப்ரோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேரேஜ்க்கு போகும்போது தான் பண்ணுவேன்னு கிடையாது. ரெகுலர் லைஃப்லையுமே உங்களை நீங்கள் எப்படி காமிச்சிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஸ் வி ஆல்ரெடி நோ ஆள் பாதி ஆடை பாதி. நெக்ஸ்ட் திங் ஐ. நல்லா தூங்குங்க. ஐஸில் டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா டார்க் சர்க்கிள் வந்துச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கான நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை அதை க்யூர் பண்ணுறதுக்கு சீரம்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு கன்சிலர்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஒழுங்காக தூங்கி எழுந்திரிச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட ஐஸ் வந்து நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ரொம்ப நேரம் லைட்டு கீழே இருக்கிறது, ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 ஹவருக்கு ஒரு வாட்டியோ அந்த சிஸ்டம்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வந்து அந்த கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க. நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணில் வந்து இந்த கூலிங் பேட் வைப்பாங்கல்ல, அதை வச்சுட்டு படுங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள். சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆயிலெலாம் வந்து ஆயில் ட்ராப் கண்ணில் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பண்ணணுன்னாலும் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தேவையான சில சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஐ மேக்கப் போடுறன்ற பேரில் ஐ மேக்கப் போட்டு ஒழுங்காக ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்பவுமே உங்களுக்கு ஐஸில் சிஸ்ட் வரலாம். அப்படி இல்லைன்னா ஐஸில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அப்படியே தெரியலாம். இல்லை ஐலாஷஸ் போட்டுட்டு மஸ்காரா போட்டுட்டு நீங்கள் ஒழுங்காக வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கீங்க. வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஜென்டிலான ஒரு ஆயில் கிளென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணலை அப்படின்னா அந்த மஸ்காராவோட சேர்த்து அப்படியே இருக்கும், அது போகாமல். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரப் பண்ணும் போது உங்கள் முடிவோட சேர்த்து வந்துடும். ஸோ ஆயில் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிட்டீங்களான்றத ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ பியூட்டியில் வந்து கண்ணுமே ஒரு முக்கியமான பார்ட் வந்து ப்ளே பண்ணுது இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோஸ். ஆயில் அக்யூமுலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்வெட்டை வந்து தொடச்சிட்டே இருங்க. அப்புறம் அவங்க அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரைப்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணுங்கள் நோஸை நல்லா. அண்ட் இங்கெல்லாம் வந்து நிறைய ஆயில் அக்யூமுலேஷன்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி இந்த ஆயிலெலாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கிளென்ஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. சீக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு விஷயம். அதை நீங்கள் அழகாக காமிச்சிக்கல அப்படின்னா உங்களோட ஃபேஸே வந்து அழகாக இருக்காது. ஏன்னா உங்களை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே வந்து இந்த சீக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அது ஷைனிங்காக இருந்தால் ஷைன், பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் பிம்பிள்ஸ். ஸோ உங்களோட ஃபேஸே வந்து சீக்ஸ் தான் எப்படி இருக்குன்னு காட்ட போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா பார்த்துக்கணும்னா அதுக்கு உங்களோட கட் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸும் வந்து பிம்பிள்ஸ்லாம் வராமல் நல்லாயிருக்கும். அண்ட் ரெகுலர் ஃபேஸ் வாஷ், ரெகுலர் ஸ்கின் கேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேரை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா விஷயங்களோட டீட்டெயில்டு வெர்ஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லிப் கேர். நம்மளாம் நிறைய பேர் லிப்பை வந்து கேர் பண்ணுறதே இல்லை. அது வந்து எவ்வளோ ரஃப்பாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நேச்சுரலாக நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஒருத்தவங்க உங்களை பார்க்கும்போது ஸ்கின் வந்து அந்த லிப்போட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதோ ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள், பட் SPF லிப் பாம் யூஸ் பண்ணால் இன்னும் ஒரு பெட்டர். ஸோ நான் ஒரு லிப் பாம் ஆர்டர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கு. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ லிப்புக்கு லிப் பாம் ரொம்ப ரொம்ப அவசியம். எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டராக பண்ணணும்னா ஹனி ப்ளஸ் சுகர் போட்டு நல்லா லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கழுவிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக லிப் பாம் யூஸ் பண்ணாலே உங்கள் லிப்ஸ் வந்து பயங்கரமாக நல்லாவே இருக்கும். நீங்கள் லிப்ஸ்டிக்கே போட தேவையில்லை. உங்கள் ரியல் லிப் கலர் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். உங்கள் லிப்பும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் லிப்ஸ்டிக்கே போட்டாலும் உங்கள் லிப் அழகாக இருந்தால் தான் அந்த லிப்ஸ்டிக்குமே அழகாக தெரியும். உங்கள் ஸ்கின்னே நார்மலாக நல்லா இல்லை அப்படின்றப்போ அந்த மேக்கப் வந்து உங்களோட அழகாக வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியாது. மேக்கப்ன்றது உங்களோட ஃபீச்சரே மாற்றாது. ஜஸ்ட் உங்களோட பியூட்டியாக என்ஹான்ஸ் பண்ண அவ்வளோதான். நீங்கள் பியூட்டியாக இருந்தால் தானே உங்கள் பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பியூட்டியாக இருக்கணுமே ஃபஸ்ட்டு. ஸோ அதனால வந்து உங்களோட லிப்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் பாடியில் எந்த பிளேஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஐஸ், ஹேர் எல்லாத்துக்குமே ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வரிசையில் தான் இந்த லிப்புக்குமே ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிப் பாம் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பின் கழுத்து எல்லாமே நல்லா வந்து குளிக்கும்போது தேய்ச்சி குளிங்க. சும்மா வந்து டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்து உங்களோட ஃபுல்லாக அப்படி பிளாக்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் அழகாக இருந்துட்டு பின்னாடி பார்க்கும்போது பிளாக்காக இருந்தால் அப்பயுமே உங்களோட மாதிரியாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஹேண்ட் மாய்ஸ்சரைசர், பாடி மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இங்கே வந்து பிளாக் கலர் நமக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது ரெகுலராக வந்து நல்லா தேய்ச்சி குளித்து
ரெகுலராக நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன் நல்லாவே ரிமூவ் ஆகும். எனக்குலாம் பயங்கரமாக பிளாக்காக இருந்தது. அதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அப்படியே குறைஞ்சது. நெக்ஸ்ட்டு நெயில்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வளர்த்தா தான் க்ரூம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ எனக்குலாம் வந்து நெயில்ஸில் எப்படி தான் அந்த அழுக்கு போகும்னே தெரியாது, டர்ட் போயிடும் எப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அதிகமாக நெயில்ஸ் இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கோ எதுவாக இருந்தாலுமே. நான் சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிட்டேன்றதுனால நீங்கள் நெயிலை வந்து ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நெயில் பாலிஷ் போடுறதா போடலாம், இல்லை அப்படியே விடலாம். பட் நெயில் க்ரூமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா கட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது அங்கே ஏதாவது அழுக்கு இருந்தது, ஐயோ என்னன்னா நெயிலில் இவ்வளோ அழுக்கு இருக்குது, இவ கையில் என்ன வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நெயில்ஸ்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப மாய்ஸ்சராக, உங்களோட எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தட் வில் மேக் யூ லுக் க்ளோ. நீங்கள் வந்து ஃபுட் கேர், நீங்கள் வந்து காலுக்குமே மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணணும். ஏன்னா அங்கேயுமே வெள்ளையாக அப்படியே இருந்ததுன்னா அதுவுமே பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஹேருக்குமே வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் நிறையா இருக்குது, ஃபுட் கேர் க்ரீம் இருக்குது. ஸோ அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் அந்த கால்லலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் கால் நெயிலையுமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து அவுட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போட தெரியுற விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா உங்களை வந்து ஒரு எலைட்டாக காமிச்சிக்க முடியும். அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சீப்பாக ட்ரெஸ் போடுறத விட ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணி நீட்டாக போட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க ஒப்பீனியன் ஒரு ஸ்டெப் மேலே போகும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோதான் அழகாக பேசினாலும், நல்லா இருந்தாலும், ஒயிட்டாக இருந்தாலும், இல்லை பிளாக்காக இருந்தாலும், நீங்கள் உங்களை எப்படி காமிச்சிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியன் ஆப்போசிட் பர்சனுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் லாங்குவேஜுமே ரொம்ப முக்கியம். அனாவசியமாக ஒருத்தவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது, இல்லை ஒருத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்ணுறது, இல்லை காசிப் பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டுமே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியனுமே நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ யார் விஷயத்துலையும் அனாவசியமாக தலையிடாதீங்க. ஹெல்ப் கேட்டால் பண்ணுங்கள். உங்கள் வேலை வந்து நீங்கள் ஒன்று இருங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. யார் எங்கே கூப்பிட்டாலும் போகிறது, யார் என்ன பேசினாலும் ஹிஹி இழிச்சிட்டே இருக்கிறது, இல்லை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது, உங்களை வச்சு ஜோக் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியனை நீங்களே வந்து குறைச்சிக்கிறதுக்கு தான் சமம். இல்லை நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அவங்க பண்ணுற ஜோக்கில் அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஐம் நாட் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறதுக்கு பழகிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போகாது. உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இம்ப்ரூவ் ஆகும். வெளியே கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாங்கன்னா நோன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி அப்படி உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை பண்ணுறது மூலிமா அவங்கள ப்ளீஸ் பண்ணுற ஒரு பர்சனாக தெரிவிங்க தவிர உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வராது. ஸோ எப்போவுமே உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஆச்சும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். If you want to talk with me personally, you can reach out to me in Instagram. I have given the Instagram ID in the description. See you in the next video. Until then, bye bye from Aishu with a warm virtual hugs to you guys. Bye bye.